இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டி சஞ்சனா லக்ஷன் தங்கப்பெற்று சாதனை. ஹாங்காங் சிறப்பு விருதையும் 800 ஹாங்காங் டாலரையும் வென்றனர். மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை ஹாங்காங்கில் நடைபெற்ற அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி சஞ்சனா ஜெகதீஸ்வரன் மற்றும் மாணவர் லக்ஷன் சண்முகநாதன் தங்கப் பதக்கங்களை வென்றதோடு ஹாங்காங் சிறப்பு விருது மற்றும் 800 ஹாங்காங் டாலர் பரிசு தொகையையும் வென்றனர். இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வத்தை எடுத்து காட்டுகிறது. அவர்களின் கண்டுபிடிப்பான 2-in-1 இலை உரம் மற்றும் பூச்சி விரட்டி அனைத்துலக அங்கீகாரத்தை பெற்றதன் மூலம் மலேசியாவை உலக அரங்கில் பெருமைப்படுத்தியுள்ளது. அந்த போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் பள்ளியாக ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளி திகழ்கிறது. மஞ்சோங் மாவட்ட பள்ளிகளுக்கான சதுரங்க வேட்டை போட்டி 18 பள்ளிகளை சேர்ந்த 162 மாணவர்கள் பங்கேற்பு. மஞ்சோங் மாவட்ட தொடக்க பள்ளிகளுக்கான சதுரங்க போட்டியில் 18 தொடக்க பள்ளிகளை சேர்ந்த 162 மாணவர்கள் கலந்து கொண்டதோடு அப்போட்டியில் சித்தியாவான் சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளி, சித்தியாவான் மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளி, ஆயர்தாவார் தமிழ் பள்ளி, பெங்கலான் பாரு தமிழ் பள்ளி ஆகியவற்றின் மாணவர்கள் அதிகமான பரிசுகளை வென்றனர். சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி பரமேஸ்வரி மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு இம்மாதம் 22ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தொடங்கிய இப்போட்டி மாலை மணி 4:30 வரை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாவட்ட ரீதியில் முதல் முறையாக சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளி ஏற்று நடத்திய இந்த சதுரங்க போட்டியில் 13 தமிழ் பள்ளிகள், 3 தேசிய பள்ளிகள் மற்றும் 2 சீன பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1, 2, 3 வகுப்பு மாணவர்களையும் மற்றும் 4, 5, 6 ஆகிய வகுப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய இப்போட்டி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என 4 பிரிவாக மொத்தம் 6 சுற்றுகளாக நடைபெற்றது. இப்போட்டியை மஞ்சோங் மாவட்ட மாணவர் மேம்பாடு உதவி கல்வி அதிகாரி முகமது இசா அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். கோததிங்கியில் உலோக வடிகால் கம்பியில் கால் சிக்கி சிறுவன் மீட்பு. ஜொஹூர் கோத்ததிங்கி தாமான் ஸ்ரீ சௌஜானாவில் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த போது சிறுவனின் வலது கால் வடிகால் கம்பியில் சிக்கிக் கொண்டது. நேற்று மாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சிறுவனின் கால் வடிகால் கம்பியினுள் மாட்டிக்கொண்டு அதனை அவனால் வெளியே எடுக்க முடியவில்லை. டீ சட்டை மற்றும் அரைக்கால் சட்டை அணிந்த சிறுவன் உலோக வடிகால் முடியின் மீது அமர்ந்திருப்பதையும் அவனது வலது கால் உலோக வடிகால் கம்பியில் சிக்கி இருப்பதையும் காட்டும் புகைப்படமும் முன்னதாக வைரலாகியுள்ளது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் சிறுவனின் கால் உலோக தட்டில் கெட்டியாக சிக்கியிருந்தது கண்டனர். இதையடுத்து உலோகம் வெட்டும் கருவியை பயன்படுத்தி சிறுவனின் காலை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான ரொக்கமில்லா சாரா உதவி ஏப்ரல் 1 முதல் வழங்கப்படும். மை கார்டு அட்டை வாயிலான சுபாங்கான், அசாஸ், ரஹ்மா அல்லது சாரா உதவிகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். 13 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட இவ்வுதவியை பெற இவ்வாண்டு 5.4 மில்லியன் பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டு வெறும் 10 பில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 5.4 மில்லியன் சாரா உதவி பெறுநர்களில் 4.7 மில்லியன் பேர் எஸ்டிஆர் எனப்படும் ரெஹ்மா ரொக்க உதவியை பெறுபவர்களாவர். நடப்பில் சாரா உதவியை பெறுபவர்களின் எண்ணிக்கை 7 லட்சம் பேராகும். இந்த ரொக்கமில்லா நிதியுதவி ஏப்ரல் 1 முதல் பெறுநர்களின் மை கார்டு அட்டைகளில் சேர்க்கப்படும். அன்றாட அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஏதுவாக மாதம் 100 ரிங்கிட் வழங்கப்பட்டு வந்த நிலையில் வரும் ஏப்ரல் தொடங்கி அது 200 ரிங்கிட்டாக உயர்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டை சுத்தம் செய்ய வந்த பெண்கள் ஒமேகா ரோலெக்ஸ் கடிகாரங்களை களவாடினர். பினாங்கு, பயன்லப்பா, சுங்கை நிப்போங்கில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 2 ஆடம்பர கை கடிகாரங்கள், ரொக்க பணம் மற்றும் 69,500 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் உள்ளிட்டவற்றை 2 துப்புரவு பணியாளர்கள் களவாடி சென்றுள்ளனர்.
மார்ச் 10ஆம் தேதி அவ்வீட்டில் ஒரு படுக்கை அறையை சுத்தம் செய்யும் போது 31 மற்றும் 34 வயதுடைய சந்தேக நபர்கள் அப்பொருட்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டு உரிமையாளரான 44 வயது வர்த்தகரிடம் இருந்து போலீஸ் புகார் கிடைத்திருப்பதை தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சசாலி அடாம் உறுதிப்படுத்தினர். அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த தனது ஒமேகா கடிகாரம், பணம் மற்றும் மனைவியின் வளையல் காணாமல் போனதாக அவ்வாடவர் தனது புகாரில் கூறியுள்ளார். வீட்டை சுத்தம் செய்ய வந்த 2 பெண்களில் ஒருவர்தான் அவற்றை எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்றும் புகார்தாரர் சந்தேகம் தெரிவித்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் மார்ச் 17ஆம் தேதி ஆயர் இதாமில் உள்ள ஒரு வீட்டில் 2 இந்தோனேசிய பெண்களை கைது செய்தனர். இருவரிடம் இருந்தும் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் ஒரு பை நகைகள் மற்றும் 2 ஐபோன்கள் உட்பட 3 கைபேசிகளும் அடங்கும். கோலத்தெலங்கானாவில் 12வது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிளில் காயமடைந்த பெண்ணுக்கு 5 தையல்கள். 12வது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிள் ஒன்று ஒரு பெண்ணின் தலையில் விழுந்ததில் 5 தையல்கள் போடும் அளவுக்கு காயத்திற்கு உள்ளானார். பாடாங் ஹிலிரானில் உள்ள PPR மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் 12வது மாடியில் இருந்து வீசப்பட்ட சைக்கிள் தலையில் விழுந்ததில் பாசிர் பஞ்சாங்கில் ஹெமாஸில் பாலர்பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் 43 வயதுடைய அசுரைனி யாசித் காயமடைந்தார். குப்பையை வீசி சென்ற போது தனது மனைவியின் தலை மீது சைக்கிள் விழுந்ததில் தலையில் ரத்தம் வந்ததோடு திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததாக அப்பெண்ணின் கணவரான 48 வயதுடைய ஜுஸ்ரி இப்ராஹிம் தெரிவித்தார். தனது மகனுக்கு சொந்தமான அந்த சைக்கிள் வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனை மற்றொரு தனிப்பட்ட நபர் வீசியதாக ஜுஸ்ரி தெரிவித்தார். இதனிடையே இந்த சம்பவத்தை கோலத்தெலங்கானா போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி முகமது நூர் உறுதிப்படுத்தியதோடு அந்த சைக்கிளின் உரிமையாளர்களிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும், எனினும் 12வது மாடியில் இருந்து அந்த சைக்கிள் வீசப்பட்டதில் தனக்கு தொடர்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்ததாக அஸ்லி கூறினார். தாமன் ஸ்ரீ குழுவாங்கில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் காயம். தாமன் ஸ்ரீ குழுவான் ஜாலாங் 18இல் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஆடவர் ஒருவர் காயமடைந்ததோடு இதர 5 காயமின்றி உயிர் தப்பினர். 2 புரோடுவா மைவி கார்களும் புரோட்டான் சகா காரும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டன. மைவி கார் ஒன்றிலிருந்த குழந்தை உட்பட 4 பயணிகள் காயமடையவில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கையின் கமாண்டர் சம்சுல் அம்ரி சுஹாப் தெரிவித்தார். 2வது மைவி காரின் பெண் ஓட்டுநர் ஒருவரும் காயமடையவில்லை. இந்த விபத்தில் காயமடைந்த புரோட்டான் சகா கார் ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்தியாவில் 2023இல் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட லலிதா 2 ஆண்டுகளுக்கு பின் உயிரோடு திரும்பினர். குடும்பத்தார் அதிர்ச்சி. இந்தியா மத்திய பிரதேசத்தில் 2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட லலிதாபாய் எனும் பெண் ஈராண்டுகள் கழித்து உயிரோடு வீடு திரும்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 35 வயது லலிதா 2023 செப்டம்பரில் திடீரென காணாமல் போனார். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. அப்போது லாரி விபத்தில் அவர் உடல் நசுங்கி பெண் ஒருவர் உயிரிழந்த வீடியோ வெளியானது. உயிரிழந்த பெண்ணின் உடலில் இருந்த மச்சத்தை பார்த்து அது லலிதா தான் என அவரது குடும்பத்தினரும் அடையாளம் காட்டி உடலை பெற்று சென்று அடக்கம் செய்தனர். அப்பெண் கொலை கொண்டே இறந்தார் என முடிவு செய்யப்பட்டு 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் லலிதாபாய் தற்போது உயிரோடு வீடு திரும்பி உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளார். லலிதாவை போலீசார் விசாரித்ததில் ஷாருக் என்ற நபர் தன்னை ஒருவரிடம் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக குண்டை தூக்கி போட்டார். பின்னர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தாம் அழைத்து செல்லப்பட்டதாகவும் கைபேசி இல்லாததால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் லலிதா கூறினார். தன்னை வாங்கியவர்களின் பிடியில் 18 மாதங்கள் சிக்கியிருந்த பிறகு அண்மையில் நல்லதொரு வாய்ப்பு அமைந்து தான் தப்பித்து வந்ததாக லலிதா வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் தனக்கு அங்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்த தகவல்களை அவர் தெரிவிக்கவில்லை. டப்ளின் விமான நிலையத்தில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட சட்டை அணியாத பயணி கைது. அயர்லாந்து நாட்டின் தலைநகர் டப்ளினில் உள்ள விமான நிலையத்தில் விமானத்தை தவறவிட்டதால் ஆவேசமடைந்து 20 வயது இளைஞர் குடிபோதையில் பெரும் ரகளையில் இறங்கினர். இதனால் விமான முனையமே கலைவரமாகி சேதங்களும் ஏற்பட்டன. சட்டை அணியாமல் கழுத்தில் பாதி முகமூடியை அணிந்திருந்த அந்நபர் சேவை முகப்பிடத்திலிருந்து ஒரு பொருளை கிழித்து முனையத்தின் குறுக்கே வீசியதன் மூலம் குழப்பத்தை தொடங்கினார். புறப்பாடு நுழைவாயில் அருகே நாற்காலிகள் மற்றும் ஒரு பெரிய மேசையை கூட அவர் தூக்கி எறியும் காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலாகியுள்ளது.
தங்கள் கண் முன்னே நடப்பவற்றை பயணிகள் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். தனது வசை பாடலை நிறுத்தாமல் ஒரு பொருளையும் அதை தொடர்ந்து நாற்காலி மேசையையும் அவர் தொடர்ந்து வீசுகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு ஜோடி துணிகளும் காற்றில் பறந்தன. எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அவ்விளைஞர் கேமராவை நோக்கி தனது கைகளை நீட்டி கவனத்தை ஈர்த்தார். நிலைமையை கட்டுப்படுத்த விமான நிலைய ஊழியர்களும் பாதுகாப்பு படையினரும் நடவடிக்கை எடுப்பதோடு காட்சிகள் முடிவடைகின்றன. குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதன் பேரில் அந்நபர் கைதாகி நீதிமன்றத்திலும் குற்றம் சாட்டப்பட்டார். ஜொஹூர் குத்ரா மால் பேரங்காடியில் இன்று களை கட்டிவிட்டது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் மாபெரும் விற்பனை பெருவிழா மற்றும் கண்காட்சி. மலேசியாவின் முதல் நிலை இந்திய விற்பனை கண்காட்சி நிறுவனமான கலர்ஸ் ஆஃப் இந்தியா இவ்வாண்டுக்கான தனது மாபெரும் நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளது. தென்கிழக்காசிய பாலிவுட் பெருவிழா மற்றும் இந்திய வர்த்தக கண்காட்சி மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை ஜொஹூர் பாரு சுத்தாமா மால் பேரங்காடியில் நடைபெறுகிறது. மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் மலேசியாவின் முன்னணி மொத்த விற்பனையாளர்கள், இணையத்தில் பிரபலமாக உள்ள விற்பனையாளர்கள், வைரல் உணவு விற்பனையாளர்கள் என பலர் இந்த 7 நாள் கண்காட்சியில் கடைகளை திறந்திருப்பர். அவர்களின் பொருட்களும் சேவைகளும் பெரிய கழிவு விலையில் வழங்கப்பட்டுள்ளது. நாளை இந்த நிகழ்ச்சிக்கு ஜொஹூர் மாநில மாய்கா தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் ராமராஜ், சுல்தானா ஹயா, அறவாரியத்தின் தலைவர் டத்தோ சுகுமாரன் ராம், ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் புவான் மரீனா இப்ராஹிம் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர்.